ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். 2025 வருஷம் டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை. இன்னைக்கு உங்க ராசிக்கு நாள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இன்னைக்கு உங்க கவலைகள் எல்லாம் காணாம போக போகுது. இதுதான் கிரகங்கள் சொல்ற முதல் நல்ல விஷயம். ரொம்ப நாளா மனச போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. சரி, இது எப்படி நடக்க போகுது, வேறென்ன பலன்கள் இருக்குன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கோட முக்கியமான மெசேஜ் என்ன தெரியுமா? ரொம்ப நாளா உங்கள தடுத்துக்கிட்டு இருந்த தடைகள் எல்லாம் விலகி மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இதுதான் இன்னைக்கோட ஹைலைட்டே. சரி வாங்க, பொதுவான பலன்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பாப்போம். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரிசையா நடக்க போகுது. அதுக்கு தயாரா இருங்க. ஃபர்ஸ்டா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது பெண்டிங்ல இருந்தா இல்ல ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே போச்சுன்னா இன்னைக்கு அது எல்லாம் ஈஸியா சுமூகமா முடிஞ்சிடும். இதுவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் இல்லையா? அடுத்து பண விஷயம். இது ரொம்ப முக்கியம். நீங்க ஏதாவது கடன் பிரச்சனையில இருந்தீங்கன்னா அது தீர்க்கறதுக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்து உதவி கிடைக்கும். அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. வேலை தொழில் விஷயத்துல இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள்னு சொல்லலாம். வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஒருவேளை ப்ரமோஷன் கூட எதிர்பார்க்கலாம். பிசினஸ் பண்றவங்க சில புது ஐடியாஸ் மூலமா கஸ்டமர்ஸை ஈஸியா கவர் பண்ணுவீங்க. லாபமும் நல்லாவே கூடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத்தனை நாளா மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் விலகி ஒரு கிளியரான மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்க தேவைகள் என்ன, அதுக்கு என்ன செய்யணும்னு தெளிவா யோசிச்சு செயல்படுவீங்க. ஓகே, இந்த நல்ல நாளை இன்னும் சிறப்பா மாத்திக்க உங்களுக்கு உதவ போற லக்கி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் 6. ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கும்போது இந்த நம்பரை மனசுல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமா அமையும். உங்க அதிர்ஷ்ட நிறம் நீலம். ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டாலோ இல்ல அந்த கலரை பக்கத்துல வச்சுக்கிட்டாலோ மனசுக்கு ஒரு விதமான அமைதியும் பாசிட்டிவ் வைப்ஸும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. ஏதாவது புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா இல்ல எங்கேயாவது பயணம் போறீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம். அடுத்து, ரிஷபராசிக்குள்ள வர்ற 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா என்ன பலன்கள் இருக்குன்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க செய்யற காரியத்துல இருந்த தடைகள் எல்லாம் விலகிடும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிசினஸ்ல லாபம் இன்னும் அதிகமாகும். மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மனசுல இருந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். சரி, அப்போ மொத்தத்துல இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு தடவை ஷார்ட்டா பாத்திரலாம். மொத்தத்துல ரிஷப ராசிக்கு இந்த டிசம்பர் 11ஆம் தேதி தடைகள் விலகுற நாள், கடன் பிரச்சனைகள் தீர நாள், வேலையில முன்னேற்றம் வர நாள், எல்லாத்துக்கும் மேல மனசுல ஒரு தெளிவு பிறக்க போற ஒரு அற்புதமான நாள். பாருங்க, கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த சூப்பரான வாய்ப்பையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் வச்சு இந்த நாளை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? யோசிங்க, நல்லபடியா பயன்படுத்துங்க. உங்க எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளா அமைய எம் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.